ஹே காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் மியா ரோஷி, சவுதி அரேபியாவிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாப் தான் வந்து ஷவர்மர் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியில் ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு. இங்கெல்லாம் வந்து சவுதியில் ஹோட்டல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சீ த்ரூ விண்டோஸில் அவங்க என்ன குக் பண்ணுறாங்க, அவங்க கிச்சன் எப்படி இருக்கும், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் வெளியிலேருந்தே பார்க்க முடியும். இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த போர்டில் அவங்க என்னென்ன வச்சுருக்கிறாங்க, ப்ராஸ்டட் சிக்கனு, அப்புறம் லார்ஜ் ஷவர்மா, அப்புறம் ஸ்மால் ஷவர்மா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் சீஸு, என்னென்ன வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட உங்கள் ஷாப்பை நான் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஓகே சொன்னாங்க. இது வந்து என்னென்னா குபூஸில் இப்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரெட் லேயரை வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன்லாம் அங்கே இருந்தது. அவங்கள பாருங்களேன், அவங்க வந்து எவ்வளோ நீட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு. வாய்க்கு ப்ராப்பராக மாஸ்க் போட்டிருக்காங்க, தலைக்கு வந்து கேப் போட்டிருக்கிறாங்க, ஏப்ரான் போட்டிருக்காங்க, கைக்கு க்ளவுஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கவுண்டர் டாப்புமே பாருங்களேன், நீட்டாக என்ன திங்ஸ் தேவையோ அதை தவிர்த்து அங்கே டேபிளில் வந்து எதுவுமே இல்லை, கச்சாமுச்சான்னு எதுவும் சிந்தலை, எதுவும் இல்லை. நீட்டாக ரொம்ப நீட்டாக இருந்தது ஷாப்பே வந்து பார்க்கும்போது. அங்கே வந்து இது வந்து அவங்க அந்த மணி கலெக்ட் பண்ணுற இந்த ஷாப் வந்து ஷவர்மர் அப்படிங்கிறது சவுதி முழுக்க எல்லா ஊர்லேயுமே இந்த ஷாப் வந்து இருக்கும். இந்த ஷவர்மாவை பார்த்தோன்னே யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ ஷவர்மா சாப்பிடணும் போல் இருக்குது இந்த வின்டர் டைமில், எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வந்து அந்த ஷவர்மாவை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கரண்டி வச்சு கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற ஷவர்மாவெல்லாம் வந்து சைடில் இருந்த நாப் மூலமாக ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த கரண்டி நம்ம வீட்டிலலாம் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கரண்டி தான் அவங்களும் வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து ஸ்மால் ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க ஒருத்தவங்க வந்து ஷவர்மாவுக்கு உள்ளக்க லேயர் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த க்ரீன்ஸ், லெட்யூஸு, அதுக்கப்புறம் குக்கும்பர் இந்த மாதிரிலாம் உள்ளே இருக்கும்ல, அந்த இதெல்லாம் அவங்க அந்த பக்கம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கெலாம் வந்து ப்ராப்பராக அந்த சில்வர் பாக்ஸ் அந்த முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி கப் மாதிரி அதில் தான் வச்சுருந்தாங்க. இவங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாஸஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து சவுதி ஷவர்மா பிடிக்கும், நிறைய பேருக்கு இந்தியாவில் இருக்கிற ஷவர்மா பிடிக்கும். இந்தியா ஷவர்மா, சவுதி ஷவர்மான்னு சொல்லுவாங்க, அரபிக் ஷவர்மான்னு சொல்லிட்டு. பட் அரபிக், அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய ஷவர்மா டேஸ்ட்டே வந்து வேறு. ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து வந்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் டிஃபராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷவர்மா சாப்பிட்டவங்களுக்கு இந்த ஷவர்மா தான் பிடிக்கும். இந்தியாவில் வந்து ஐயோ என்ன குழம்பெல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருக்கும். யார் யாருக்கு இந்த ஷவர்மா பிடிச்சிருந்துச்சு, யார் யார் இந்த கடையில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. பாய், டேக் கேர்.